Good afternoon. Today we are conducting a workshop on facial nerve. The facial nerve ஒரு it is a சின்ன நரம்பு. நரம்பு வந்து மூஞ்சிக்கு வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதுக்கு அந்த நரம்பு வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு அட்லீஸ்ட் இந்த ஒவ்வொரு சைடில் 18 மசில்ஸ் இருக்கு. இந்த கசல் வந்து மசில்ஸ் வந்து இந்த நரம்பு வந்து போய் பவர் கொடுத்தாதான் அந்த மசிலை வேலை செய்யணும். ஏன் இந்த மசில் இம்பார்ட்டன்ட்னா நம்மளுக்கு வந்து முகம் வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கறதுக்கு கோவம், சந்தோஷம், சேட்னஸ் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதுக்கு வந்து இந்த ஃபேஷியல் நர்வ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து இந்த நரம்பு வந்து வேலை செய்யலைன்னா, பேரலைஸ் ஆயிடுச்சுன்னா அது ஒரு சைட் ஃபேஸ் வந்து வேலை செய்யணும், அது தொங்கும். அந்த தொங்கும் போது நிறைய பிரச்சனை வர, கண்ணு ஒழுங்கா மூட முடியாது. அந்த கண்ணு மூடலைன்னா கண்ணு வந்து ட்ரை ஆயிடும், நம்ம கண்ணீர் வராது. மூஞ்சி வந்து ஃபோன்ல ஆயிடும், சிரிக்க முடியாது, ஃபோன்ல சிரிப்பாங்க. இல்ல வந்து மூக்குல மூச்சு வர முடியாது, ஏன்னா மூக்குல ஃபிளாட் ஆயிடும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரலாம். சில பேருக்கு சாப்பிடும் போது கூட எச்சு அப்படியே தண்ணி எல்லாம் ஒழிட்டு இருக்கும். இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம ஒரு மல்டிபிள் ஸ்பெஷாலிட்டி, அதாவது இஎன்டி, பிளாஸ்டிக் சர்ஜரி, மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி, இந்த மாதிரி 3 ஸ்பெஷாலிட்டி ஒரே ரூம்ல கொண்டு வந்து அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி இந்த டெக்னிக்ஸ் பத்தி எப்படி சரி பண்ணலான்னு நம்ம இதை பிளான் பண்ணியிருக்கோம். கூட 2 சர்ஜன் இட்டாலியில இருந்து வந்திருக்காங்க, மிலான்ல இருந்து. அவங்க வந்து சீனியர் சர்ஜன்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 7-8 வருஷமா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வெயிட்டிங் லிஸ்ட், நிறைய பேஷண்ட் பார்த்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம நாட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி எது பெஸ்ட் நம்ம சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு பிளான் பண்ணிருக்கனால இந்த ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிருக்கோம் 2 days. இந்த ஒர்க் ஷாப் வந்து 2 நாள் நடக்குது. இந்த ஒர்க் ஷாப்ல கலந்துக்கிறதுக்காக இந்தியா முழுவதும் இருந்து பெரிய பெரிய மருத்துவர்கள் இப்பத்த நவீன சிகிச்சை முறைகள், அறுவை சிகிச்சை முறைகளை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கு. ஒர்க் ஷாப்ல வந்து ஆல்மோஸ்ட் 60 பேர் வெளியில இருந்து வந்திருக்காங்க. இதுல வந்து மோர் தேன் 12 பேருக்கு மேல டாக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டாக்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ஹால்ல இருக்கிற எல்லா ஸ்பெஷாலிட்டி இருக்கிற டாக்டர்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு நியூரோ சர்ஜன் இருக்காருன்னா அவரோட ஆஸ்பெக்ட்ல இருக்கிற ப்ராப்ளமை ஒரு ஃபேஷியல் மேக்ஸிலரி சர்ஜன் கிட்டயோ இல்ல ஃபேஷியல் சர்ஜரி பண்ற ஒரு டாக்டர் கிட்டயோ கேட்டு இன்டர் ஸ்பெஷாலிட்டி டிஸ்கஷன் சொல்லுவாங்க, மல்டி டிசிப்ளினரி கிளினிக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப்ல எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களும் ஃபேஸை வந்து எப்படி பெட்டரா ஆக்க முடியுங்கிறது டிஸ்கஸ் பண்றது தான் மெயினான எய்ம். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் லுக்கிங் அட். வந்தாலும் சில பேருக்கு ஃபேஷியல் போயிடும், கை காலம் போவோம், கூட அந்த மூஞ்சி ஒரு சைடு ஃபோன்ல போவோம். ஹெட் இன்ஜுரி ஆனாலும் வரலாம். அந்த ஹெல்மெட் இல்லாமல் போய் ஆக்சிடென்ட் ஆனால் கூட ஹெட் இன்ஜுரியில இந்த நர்வ் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா போன் இங்கே ஃப்ராக்சர் ஆச்சுன்னா, ஸ்கல் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா இந்த நர்வ் அஃபெக்ட் ஆகும். சில பேருக்கு காது நோய், காதுல சீ வருது, ரொம்ப நாள் காதுல சீ வச்சாலும் அது உள்ள அந்த சீ போய் இந்த நர்வ் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த நர்வ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மண்டை ஒரு பாக்ஸ் மாதிரி, அது உள்ள இந்த நர்வ் போகுது, ரொம்ப காம்ப்ளெக்ஸான அனாட்டமி இந்த ஏரியால. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளுக்கு தலையில கழுத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, கட்டி எச்ச உண்டாக்குற கிரந்தி, இந்த தலைவரி கிளான்னு சொல்லுவாங்க, அதுல டியூமர் வந்தாலும் இந்த நர்வ் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த நர்வ் அஃபெக்ட் ஆகும்போது இது வந்து சில டைம்ஸ் ரிகவர் ஆயிடும், சில டைம் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் ரிகவர் அவங்களுக்கு இருக்கிறது என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து சொசைட்டில போகும்போது, வெளியில போய் சாப்பிடும் போது யாராவது போய் பண்டிகையில போய் கலந்து கொள்ள முடியாது. ஏன்னா வந்து ஒரு சைட் தொங்கிட்டு எல்லாரும் கேட்பாங்க என்ன ஆச்சு மூஞ்சி என்ன அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து சர்ஜரி, அறுவை சிகிச்சையெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும், அதுதான் இந்த ஒர்க் ஷாப்பே பிளான். இது சிம்டம்ஸ் வந்து மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் வந்து கண்ணு ட்ரைனஸ் இருக்கும், கண்ணு மூட முடியாது ஒழுங்கா. ஸோ தூங்கும் போது இந்த வெள்ளையா தெரியும் ஒரு கண்ணு, இந்த கண்ணு மூடி இருக்கு, இந்த கண்ணு மூடி இருக்காது. முன்னாடி இந்த மூஞ்சியே அப்படி தொங்கும். ஸோ தொங்கும் போது சிரிச்சா இந்த சைடு மட்டும் சிரிப்பாங்க, இந்த சைடு பேரலைஸ் ஆன சைடு சிரிக்க முடியாது. அப்புறம் போன்ல போவோம்னு சொல்லுவாங்க, சிரிக்கிறதே. ஸோ எல்லாரும் என்ன கொஞ்சம் கிண்டலா சிரிக்கிறியா அந்த மாதிரி கேட்பாங்க. ஆனால் ஆக்சுவலா அவங்க சஃபர் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு இந்த மாதிரி ஃபேஷியல் கன்சி வந்திருக்கு. ஜஸ்டின் பீபர், அனுபன் கீர், இந்த மாதிரி பெரிய செலிபிரிட்டிஸ்க்கு இந்த மாதிரி வந்திருக்கு. சில பேருங்க மெடிசன்ல ரிகவர் ஆகுறாங்க, சில பேருங்க பிசியோதெரபில ரிகவர் ஆகல. ஆனா ஒண்ணுமே ரிகவர் ஆனவங்களுக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி சர்ஜரி பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுது. ஏன்னா இது இந்த காலத்துல இப்ப நம்ம ஜூம் டாக்கு, நம்ம நிறைய வீடியோ டாக் கன்வர்சேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃபேஸ் வந்து விண்டோ டு த சோல், நம்ம சோலுக்கு நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இல்லைன்னா எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸும் இல்லை, இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃபும் போயிடும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா நம்ம வெளியே போய் நம்ம ஒரு ஏதாவது ஒரு சேவை ஏதாவது செய்யணும்னா, ஏதாவது ஒரு ஜாப் செய்யணும்னா கூட அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்காது. ஏன்னா நம்மளுக்கு ஏதோ மூஞ்சியில போன்ல இருக்குன்னு ஒரு உள்ள ஒரு உணர்வு இருக்கும்.
இது ஆக்சுவலா வந்து நீங்க கேட்ட நல்ல கேள்வி. ஏன்னா இது இந்த நர்வ் வந்து பிரெயின்ல இருந்து வந்து காது வழியா உள்ள வந்து காதுல இருந்து வெளியே வந்து மூஞ்சிக்கு வருதுங்க. இந்த இந்த இருக்க மசில்ஸ் எல்லாம் சப்ளை பண்றது. ஸோ எந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்துல ஒவ்வொரு சிகிச்சை இருக்கு. நியூரோ சர்ஜரில இருந்து இஎன்டி சர்ஜரில இருந்து மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி பிளாஸ்டிக் சர்ஜரி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி வந்து இதை மேனேஜ் பண்ணும். அதுக்காக தான் இந்த ஒர்க் ஷாப் எல்லாரும் கூட கூட்டியிருக்கோம். இஎன்டி மேக்ஸிலோஃபேஷியல் பிளாஸ்டிக் எல்லாரும் ஒன்னா ஒரே ரூம்ல இருந்தா டிஸ்கஸ் பண்ணி அடுத்து எப்படி பெஸ்ட் பண்ணலாம் நம்ம பேஷண்ட்டுக்குன்னு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நம்ம அதுக்காக தான் இந்த ஒர்க் ஷாப் 2 days வந்து இந்த இட்டாலியன் சர்ஜன்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து இதுதான் டெய்லி பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சர்ஜரி. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த சர்ஜரி பண்ணா ஒழுங்கா பண்ணா அந்த பேஷண்ட்டுக்கும் வந்து மற்ற பிரச்சனை வந்து மெடிக்கல் பிரச்சனை இல்லை, நல்ல ஹெல்த்தியான யங் பர்சன் இருந்தால் 8 months to 12 months ரிகவரி ஆகும். அந்த நரம்பு திருப்பி இன்னொரு நரம்பு எடுத்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜங்ஷன் பாக்ஸ்ல வயர் ஏதாவது போச்சுன்னா இன்னொரு வயரை போய் கனெக்ட் பண்றோம்ல, அதே மாதிரி தான் வேற எதுக்கு நரம்பு எடுத்து வச்சு அந்த மோட்டார் பவரை கொடுத்து கரண்ட் வச்சு அந்த மசில் ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு. ஒரே சர்ஜரி இல்லைங்க, ஒவ்வொரு ஆளுக்கு வேற ஒரு மாதிரி வீக்னஸ் இருக்கும். அந்த மாதிரி சர்ஜரியும் இருக்கு. ஸோ ஜென்ரலா பார்க்கும்போது கரெக்டா இந்த மாதிரி ஃபோன்ல இருக்குது. இந்த வெளியில சர்ஜரி பண்ணும்போது 8 months to 12 months ரிகவரி இருக்கும். கடவுள் மாதிரி 100% நம்ம கொடுக்க முடியாது. ஆனா எவ்வளவு கிட்ட ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணி அவங்க பப்ளிக்ல சந்தோஷமா இது நடமாடுறதுக்கு நம்ம பார்க்கிறோம். சில சர்ஜரி வந்து ஸ்டேஜ் பண்ணுவாங்க, சில சர்ஜரி வந்து ஒரே டைம்ல எல்லாம் பண்ணிடுவோம். ஸோ அது பேஷண்ட் பொறுத்து இருக்கு. அது காம்ப்ளிகேட்டட் நர்வ் ப்ராப்ளமா, இல்லை டியூமர்னால வந்ததா, இல்லை ஸ்ட்ரோக்னால வந்ததா, ஹெட் இன்ஜுரி, அந்த பிரச்சனை வச்சு நம்ம பிளான் பண்ண சர்ஜரி. ஒரு சர்ஜரி இல்லை, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்ஜரி. அதனால எந்த சர்ஜரி இந்த பேஷண்ட் கரெக்டா அமையும்னு தெரியாது. அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல பிளான் பண்ணி தான். இப்போ வந்து இது ஆக்சுவலா டேட்டா உலகம்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டேட்டா இருக்குங்க நம்மளுக்கு. பட் நீங்க பெல்ஸ் பால்சின்னு ஒரு காமன் இருக்கு. 1 in 2500 பேஷண்ட் பர்சன் அஃபெக்ட், 1 in 2500 பர்சன் பெல்ஸ் பால்சி அஃபெக்ட் ஆகும். எப்படி இந்த பெல்ஸ் பால்சினா ஒரு வைரஸ்னால அஃபெக்ட் ஆகும். திடீர்னு அவங்க வெளியில வயல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, இல்லை வெளியில பைக்ல ஓட்டிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தா தூங்கி என்ச்சா போன்ல இருக்கும். அது வந்து இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ், இல்லை சிக்கன் பாக்ஸ் வைரஸ், ஹெர்பீஸ் ஜாஸ்டர் வைரஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வைரஸஸ் நம்ம உடம்புல இருக்கும். இந்த குளிர் கிளைமேட்ல ஏதாவது ஒரு இது தூண்டி விட்டோம்னா அந்த வைரஸ் ஆக்டிவேட் நான் போடும். ஸோ அந்த மாதிரி பெல்ஸ் பால்சின்னு சொல்றது சில பேருக்கு முக்கால்வாசி ரெக்கவர் ஆயிடுவாங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல. அவங்களுக்கு வந்து 1 in 2500 பர்சன்ட் சொல்லுவாங்க. மீதி இது வந்து சர்ஜரி டியூமர்ல நரம்புல டியூமர் வந்துச்சுன்னா அது சர்ஜரி பண்ணும்போது கொஞ்சம் இது, ஏன்னா அந்த நரம்பு இந்த டியூமர் எடுக்கும்போது நரம்பு கொஞ்சம் பாதிப்பாகும். ஸோ அந்த டைம் வந்து இன்சூரன்ஸ் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சர்ஜரியோட காம்ப்ளிகேஷனாக கூட இருக்கலாம், இல்லை ஆக்சிடென்ட். ஸோ இன்சூரன்ஸ்ன்னு பார்த்தா நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி டேட்டா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணி அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணால் தான் நம்மளும் டேட்டா ரெஜிஸ்டர் பண்ணலாம். எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம், எவ்வளோ பேருக்கு நல்லபடியாக ஆகுறாங்க. இது நம்ம முகத்தை பார்த்தாலே தெரியும் ஒரு சைட் ஃபோன்ல இருக்குன்னு. இது வந்து நம்ம அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணா அவங்க ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் போயிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. சில பேருக்கு மெடிசன்ல சரியாகும், சில பேருக்கு பயிற்சியில சரியாகும், சில பேருக்கு சர்ஜரியில சரியாகும். அந்த அவேர்னஸ் நம்ம கொண்டு வந்த இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி சரி பண்ணலாம், சர்ஜரியா இருக்கு, மெடிசனும் இருக்கு போகுது, இவங்களுக்கு என்ன வருதோ அந்த டைம் அவங்க செட் ஆயிடுவாங்க.